Hi, welcome to Tech Career YouTube channel. நாங்க இந்த வீடியோல Perplexity AI இந்த Pro version வந்து எப்படி ஸ்டூடண்ட் ஐடியா யூஸ் பண்ணி ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்கு போலாம். ஃபர்ஸ்டா வந்து உங்களோட browser ஓபன் பண்ணி Perplexity AI ன்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களோட முதல்ல வெப்சைட் வரும் அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து chatbot மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா கீழ் மூலையில உங்களோட ப்ரொஃபைல் ஐகான் போட்டு அக்கவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து அக்கவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா அப்டேட் பிளான் ன்னு சொல்லி போல்டா வந்து ஒரு லைட் ப்ளூல வந்து மென்ஷன் பண்ணிருப்பான். சோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு விஜெட் வரும். அதுல பாத்தீங்கன்னா பர்சனல் எஜுகேஷன் பிசினஸ் ன்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனை கிளிக் பண்ணி அதுல எஜுகேஷன் ப்ரோ ன்னு சொல்லி கேட்டிருக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆஸ் a ஸ்டூடெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷனை செக் பண்றதுக்குரிய ஃபார்ம் கொடுத்துருப்பான். ஸோ அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஸ்ரீலங்கா, ஸ்கூல் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டிஓபி, இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டிடியூஷன், நீங்கள் எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷன் மெயில் ஐடி தான் பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு வெரிஃபை மை ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை கொடுத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலுண்ட அதாவது அந்த இன்ஸ்டிடியூஷன் கிரெடென்சியலை யூஸ் பண்ணி லாகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்க வந்து எந்த இடத்துல படிக்கிறீங்களோ அந்த கிரெடென்சியலை வந்து கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும். வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல்லானவரை திருப்பி பேக் வந்து கீழே பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணாலே அதுல வந்து ப்ரோன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். அதுல கீழ் ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து ப்ரோன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். திருப்பி அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னா அதுல அப்டேட் பிளானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ப்ரோ யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதுல கன்ஃபார்ம் பண்ணலாம். அக்கௌண்ட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். டார்க் தீம், லாங்குவேஜ், மற்ற ரெஸ்பான்ஸ் லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனுக்கு வந்து எந்த மாடல் யூஸ் பண்ண போறீங்க அதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா பர்சனலைஸ், அசிஸ்டன்ட், டாஸ்க்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா டைம்லயும் ஆட்டோமேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன், கனெக்டர்ஸ். இந்த கனெக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ற எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா மெயிலையும் இந்த ஜிட்கப்பையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா ஏபிஐ கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் நியூ ஏபிஐ குரூப் அப்படின்னு சொல்லும். இதுல வந்து உங்களோட ஏபிஐ கிரியேட் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்டா வந்து என்டர்பிரைஸ் இருக்கும். அது வந்து உங்களோட அட்வான்ஸான பேக்கேஜை சூஸ் பண்றதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி பேக் வந்து ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து மாடல் செலக்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எந்த மாடல் தேவையோ அந்த மாடல்ல சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இவ்வளவுதான் வீடியோ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நம்புறேன் எப்படி வந்து Perplexity வந்து ப்ரோ எடுக்கிறேன்னு ஸ்டூடெண்ட் பேக்கேஜ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோ எடுக்கிறேன்னு சொல்லி. ஸோ இப்படியான இன்ஃபார்மேட்டிவான விஷயங்கள் வந்து நீங்க கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா.